பால் பாக்கெட் மட்டும் தானே? ஆமாப்பா. அப்புறம் அப்புறம் A few minutes later. அம்மா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு பொருள் மிஸ் ஆயிருக்காது, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கா? ஃபுல் டாஸ் பாலு எப்படி அவுட் ஆனோ? நம்மள்ட்ட தான் டைம் மிஷின் வச்சிருக்கல, என்னன்னு போய் பாப்போம்ப்பா. அப்பாடி ஒரு வழியா வந்தாச்சு. இப்பதான் நம்ம பேட்டிங் ஆட போறோம். பவுலிங்க்கு அவன் ரெடி ஆயிட்டான். என்னங்க சவுண்டு கேக்குது? என்ன இப்படி வேண்டிட்டு இருக்கீங்க? என்ன இங்க ஏதோ சவுண்டு கேக்குது? அவுட் ஆகணும். சீக்கிரம் அவுட் ஆகணும். சொம்பல எமிச்ச மரத்தை போட்டா அவுட் ஆயிடும். அப்ப இப்படிதான் அவுட் ஆகுறீங்களாடா? A few minutes later. அண்ணா என்னண்ணா இவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆயிட்ட? இந்தடா இனிமே நீங்களே பேட்டிங் ஆடுங்க. அண்ணா நீ இல்லாம எப்படிண்ணா? ஐயா தோர இது சோயநல பூமி. ஐயா தோர. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. உங்க போன் கொஞ்சம் தரீங்களா? என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு தரேன். போன் வேணுமா? ஒரு பையன் ஒரு தலகா நிக்க கூடாதே. உடனே போன் கேட்டு அவன் நம்பர் நோட் பண்ணி பின்னாடி வீட்டுக்கு போய் கால் பண்றதுக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம் இப்படி பண்றான் லூசு பையன். டேய் மச்சான், என்னடா அந்த பொண்ணு இவ்ளோ அழகா இருக்கா? அசால்ட்டா சீப்பேன்னு சொல்லிட்ட. அதெல்லாம் அப்படிதான். இந்த ராஜ் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் மயங்க மாட்டான். கெத்ரா மச்சானி. சரி உன் போன் பேசுறேன். உங்களின் ரீசார்ஜ் காலாவதியாகிவிட்டது. ரீசார்ஜ் உடனடியாக பெற உடனடியாக ரீசார்ஜ் அப்போ ரீசார்ஜ் பண்ணலையாடா? அதான் ரீசார்ஜ் பண்ணான்னு தெரிஞ்சிட்டல, அப்புறம் என்ன ஓவரா பண்ற? பெரிய பருப்பாட்டம். அண்ணா ஒரு கிலோ தக்காளி எவ்வளோ? 60 ரூபாங்க. 60 ரூபாயா? நோ, நம்ம கடைக்கு வேணா 55 ரூபாய்க்கு தரேன். 55 ரூபாயா? அப்ப போடணும் ஒரு கிலோ. அண்ணா அவங்க வேலை நல்லா இருக்காது. உங்க வேலையை பாருங்க, நான் இங்கே வாங்கிக்கிறேன். இதானே புடிங்க. ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எவ்வளோ? உருளைக்கிழங்க 45 ரூபா கிலோ. அண்ணா நம்மள்ட்ட வேணா 40 ரூபாய்க்கு தரேன். 40 ரூபாயா? அப்ப போடணும் ஒரு கிலோ. நான் ஒரு கிலோ கத்திரிக்காய் போடணும். கிலோ 60 ரூபா. நோ, நம்மள்ட்ட வேணா கத்திரிக்காய்லாம் கிலோ 50 ரூபா தான். போடணும் அப்போ ஒரு கிலோ. இந்தானே புடிங்க. பாதி பேருக்கு வியாபாரம் நல்லா ஓடுதுன்னு பொறாம. A few moments later. வியாபாரம் நல்லா போச்சு இல்ல? போச்சுடா. டேய் மச்சான் வாடா பிரேயருக்கு போலாம். நான் வரலடா, நீங்க போங்கடா. ஏன்டா என்னடா ஆச்சு? ஹோம்வொர்க் எழுதுடா, நீங்க போங்க வரேன். சரிடா மச்சான். ஏய் லைன்ல போங்க எல்லாரும். ஐயோ பிடி சார் இருக்காரா போயிட்டாரா? அப்பாடி போயிட்டாரு. என்ன ஏதோ காலு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. செந்துடுறா சார். நானே உன்னை எதனா பிரச்சனையில பிடிக்கலான் இருந்தேன். இப்ப நீயே பிரச்சனையில மாட்டிருக்க பத்தியா? இதெல்லாம் டான்ஸ் ஆடி கொண்டாடணும்டா. ஐயோ வயிறு வலி சார். ஏய் இல்ல சார், காலைல சாப்பிடல சார், மயக்கமா வருது சார், அதனாலதான் பிரேயர் போகாம கிளாஸ்ல உட்காந்தேன் சார். ஏய் நடிப்ப போடாதடா. என்ன யாராச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகல, மயக்கமா வருது. மயக்கம் வருது. சந்தேகமா இருக்கே.
உண்மையாவே உனக்கு மயக்கம் வருதா? நினைச்சேன்டா அப்ப. ஏ மச்சான், சிப்பு அறுத்துட்டுறா. டேய் நீ அருணாக்கு ஊக்கு வச்சு போல அது கொடு. இந்தாடா. என்னடா அது? ஊக்குனா சின்னதானே இருக்கும். என்னடா இவ்வளவு பெருசு? போடு மச்சான், ஃபுல்லா கவர் ஆயிடும். ஆளப்பாரு மச்சான் குத்திட்டுறா. போச்சு போச்சு போச்சு. ஹே ராஜ், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டே மச்சான் விட்டு போயிடாத, பாத்துக்கடா. அதெல்லாம் வரமாட்டான், எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. ஹே அவனை கூட்டு போடி. ஹே சந்தோஷ், கொஞ்சமா தனியா பேசலாம். இதோ வந்துட்டேன். ஆள பைத்தியக்காரனே, கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணுவோம். ஜிப்பா இருந்திருக்க தெரிய வேணாம். இந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை? ராஜ் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு சொல்லு. ராஜ், உன்னை ரொம்ப நாளாவே பாத்துட்டு இருக்கேன். உன்னோட கெத்து ஸ்டைலு எல்லாமே பிடிச்சிருக்கு. இப்போதான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவா. ஓ, ப்ரப்போஸ் பண்ண போதா? எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ திரும்பி நான் டக்குன்னு சொல்லிடுறேன். திரும்பலாம் முடியாது, எதா இருந்தாலும் இப்படியே சொல்லு. இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? சீக்கிரம் சொல்லு, டைம் இல்ல. இந்தாமா. ஓய் ஓய், உனக்கு என்ன வேலை? ஐயோ சார் வந்தாரு. தம்பி ராஜகுமார், இவரு எங்க வந்தாரு? சொல்லுங்க சார். யாருப்பா நீ? இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுது, திரும்பி கூட பார்க்க மாட்டியப்பா. என் வழி எனக்கு தான் தெரியும். தம்பி, அந்த பொண்ணு போயிட்டுப்பா, திரும்பி பாருப்பா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சார், ஒரு பொண்ணு நின்ன இடத்த கூட திரும்பி பார்க்க மாட்டான் இந்த ராஜகுமார். தங்கமான புள்ளையா இருக்கியப்பா. யாராச்சும் பார்க்கறது ஓடிடுமா? என்ன ஊரு அது? இதுக்கு டோலக்பூரே பரவாயில்ல. பார்க்கவே பாவமா இருக்கே. நான் காசு தரேன், இருங்க. எங்க பர்ஸ் வச்சோம்? ஐயோ பர்ஸ். ஐயோ பேக் எடுத்து இல்லையா? பர்ஸ் பேக். சரி விட்டு பாஸ்ட போன் பண்ணி சொல்ல வேண்டியதான். ஹலோ பாஸ், என் பர்ஸ் எடுத்துட்டேன், என் பேக் எடுத்துட்டேன். ஐயோ இல்ல போன் பறஞ்சு பண்ணிட்டேன். என் போனை கொடுத்துட்டு திருட்டு நாய. என்னடா என் செருப்பு திருட்டீங்க? எனக்கு டைமண்ட் வேணா ஒண்ணு வேணாம்டா, நான் என் ஊருக்கு போறேன்டா. என்ன கால் வெயிட்டா இருக்கு? என்னடா பண்றீங்க? பாசே கொச்சிக்காத, ஜோடியா எடுத்துட்டு போறான். A few minutes later. பேக் போச்சு, பர்ஸ் போச்சு, எல்லாம் போச்சு. பசிக்குது வேற. 100 ரூபா வச்சிருந்தாலும் பாக்கெட்ல 100 ரூபா இருக்கு. ஹோட்டல்ல போய் சாப்பிட வேண்டியதான். ஹோட்டலு அக்கா, பக்கத்துல எதனா ஹோட்டல் இருக்கா? தம்பி ஹோட்டல்லாம் இல்லப்பா, இடியாப்பா வேணா வரும். இடியாப்பா வருமாக்கா? வரும்பா. சரிக்கா, அப்ப வெயிட் பண்ண வேண்டியதான். இடியாப்பா கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் பொறுமையா டைமண்ட் தர வேண்டியதான். அக்கா, எத்தனை மணிக்கு இடியாப்பம் வரும்? தம்பி இடியாப்பம் போயிட்டுப்பா, பாக்கல. இடியாப்பம் போயிட்டா? தமிழகத்தில் சுவாமி அத்துமீற. என்னடா அடிக்கடி சுவாமி நம்ம கண்ணில் சுவாமி. ஐயோ தம்பி, ஊருக்குள்ள ஏதோ சாமி மா, நீ மீச்சு நிக்கிறதாமா சுவாமி? என்னப்பா சொல்ற? ஐயோ சாமி, ஐயோ அங்க வலிக்கியா சாமி, எப்படியாச்சும் தப்பிச்சு சுவாமி கிட்ட இருந்து. என்ன சுவாமி கதை சொல்றது? ஐயோ சுவாமி, கதவு தோறடா. ஜாம்பி இல்ல, அவன் தம்பிடா, கதவு தோறடா. ஐயோ இவனா லூசு பயல. ஏய், சுவாமி கிட்ட தானே வர? சுவாமி எதுவும் பண்ணல? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலடா, லைட்டா கழுத்துல கடிச்சிட்டு. எதை கடிச்சு விட்டா? பைத்தியக்காரனாயா ஒரு ராஜா. சுவாமி அந்த பக்கம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம அப்படியே அந்த ரூமுக்கு போயிடுவோம். என்னடா சின்ன சார்ல சட்டி வச்ச மாதிரி உருன்னு சவுண்டு? உயிரே உயிரே தவிச்சு எப்படியாவது ஓடி விடு. ஐயோ வருத மூதேவி வருத. என் கிளாஸ்ல பிட் அடிக்கிற வேலையே இருக்க கூடாது. பிட் இருந்தா ஒழுங்கு மரியாதை இங்க வந்து வச்சிருங்க. சார் என்னடா பிட் இருக்கா? ஆமா சார் இருக்கு சார். ஒழுங்கா இங்க வந்து வச்சிருக்கு. சார் ஏய் ஜம்ப் பண்ணு சார். ஜம்ப் பண்றா? தோ பண்றேன் சார்.
அது பூ கொட்டுற மாதிரி பிட்டு கொட்டுது சார். நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்துறேன் சார், என்ன விட்டுருங்க சார். A few minutes later. என்ன ராஜ்குமார் சார், திரும்பி பார்த்து எழுதுறியா? திரும்பாம பார்த்து எழுத முடியாது சார். செருப்பு பிஞ்சுக்குனாயா? ஒழுங்கா இவன் தனியா எழுதுறா. இவரு ஏன் இப்படி பாக்குறாரு? A for apple, B for ball. என்ன ராஜ்குமார், எதுவும் தெரியலையா? இல்ல சார், தெரியுது சார். என்ன தெரியுது? உங்களுக்கு சொட்ட தெரியுது சார். மூடிக்கு எக்ஸாம் எழுதுறா. டேய், நேத்து எல்லாத்தையும் வசூலுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்களா? சரி வாங்க வசூலுக்கு போலாம். அக்கா, நேத்து விநாயகர் சதுர்த்தி வசூல் சொல்லிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டு போப்பா. அதே மாதிரி நீ சொல்லிட்டு போவா. சரி வாங்கடா போலாம். அக்கா, விநாயகர் சதுர்த்தி வசூலுக்கு வந்திருக்கோம்க்கா. விநாயகர் சதுர்த்தி வசூலா? எவ்வளவு வரி? 500 ரூபாக்கா. 500 ரூபாயா? என்னைக்கு விநாயகர் சதுர்த்தி? ஆகஸ்ட் 27க்கா. ஆகஸ்ட் 27. எவ்வளவு புள்ளியாரு? 10,000 ரூபா வருதுக்கா. 10,000 ரூபா வருதா? எத்தனை அடி? 7 அடிக்கா. கேள்வி. சரி, இப்ப நாளைக்கு வா. அண்ணா இந்த வீட்டுல கேட்டு போனா. இந்த வீட்டுல எப்படி நாளைக்கு வந்தா சொல்லுவாங்க? அதெல்லாம் தருவாங்க, நான் கேட்டு பாருண்ணா. சொன்னா நம்ப மாட்டேன். அக்கா, விநாயகர் சதுர்த்தி வசூலுக்கு வந்திருக்கோம். வீட்டு வரி 500 ரூபா. நாளைக்கு வா. சரி வாணா போலாண்ணா. நாளைக்கு 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 வா. நாளைக்கு நாளைக்கு வா. நாளைக்கு 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 வா. அக்கா, நாளைக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. யாரும் வசூல் தர மாட்டாங்க போல. வாங்க பெரியவர்கிட்ட போ. ஐயா. யாரு? ஐயா வந்தாரு. ஐயா என்ன விஷயம்? ஐயா, விநாயகர் சதுர்த்தி வசூலுக்கு வந்திருக்கோம் ஐயா. விநாயகர் சதுர்த்தி வசூலா? எவ்வளவு கலெக்ஷனா இருக்கு இதுவரை? ஐயா, இதுவரை யாருமே கொடுக்கல ஐயா. எல்லாம் நாளைக்கு வான்னு சொல்றாங்க ஐயா. இங்க இருக்கணும்னா கஞ்ச பயிலுவப்பா, தரவே மாட்டானுங்க அவ்வளவு சீக்கிரம். ஆமாங்க ஐயா. எவ்வளவு வரி? 500 ஐயா. சரி நாளைக்கு வா.